என்ன இந்தியா நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நம்ம எவ்வளோ நாள் பழக்க வழக்கம். நம்ம ட்ரம்ப்னா இந்தியாவில் எல்லாருக்கும் பிடிக்கும், மோடினா அமெரிக்காவில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீ பாட்டுக்கு திடீர்னு சைனா கூடயும் ரஷ்யா கூடயும் போய் சேர்ந்துக்கிட்ட. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இந்தியா பாட்டுக்கு எதுக்கு சைனா கூடயும் ரஷ்யா கூடயும் போகணும்? வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாமா? நீங்க எங்க பக்கம் தானே நியாயமா நிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா திடீர்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா உன்னை பெரிய பில்டப் கொடுக்குறவன், நீ பெரிய பவர்ஃபுல்லான ஆள்னு பார்த்தா நீங்க நம்ப மாட்டீங்க. ட்ரம்ப் கிட்ட ஆரம்பிச்சு ட்ரம்போட கேங்ல இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ், இந்த ஒயிட் ஹவுஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வரிசையை போந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இருந்தாலும் இந்தியா இப்படி பண்ணிருக்க கூடாதுங்க, இருந்தாலும் இந்தியா சைனா கூடயும் ரஷ்யா கூடயும் போய் சேரலாம், அது தப்பு இல்ல, நம்ம தானே நல்லவங்க, நம்ம கிட்ட தானே சேர்ந்திருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். அமெரிக்காக்குள்ளேயே யூஎஸ்குள்ளேயே ஒரு பயங்கரமான கிரிட்டிசிசம் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு மேல வர ஆரம்பிச்சிருக்குது from this brainy critics. ஓகேவா? இந்த ரேண்டம் ரேசிஸ்ட் மக்கள் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. பட் ஆக்சுவலா படிச்சவங்க, மூளை இருக்கிறவங்க, இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ண சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இருந்தாலும் ட்ரம்ப் இத்தனை வருஷம் இந்தியாவும் அமெரிக்காவும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிருக்க கூடாது. இப்ப பாருங்க அவங்க சைனா கிட்ட போயிட்டாங்க. ட்ரம்ப் பவருக்கு வந்ததுல இருந்தே மிகப்பெரிய பிளண்டர், சாதாரண தப்பு, மிஸ்டேக் கிடையாது, பிளண்டர், பேரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ட்ரம்ப் பண்ணது இதுதான் சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ளேயே ட்ரம்ப் மேலயும் ட்ரம்போட அரசாங்கத்துக்கு மேலயும் இவ்வளவு பெரிய கிரிட்டிசிசம் அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இல்ல, இந்தியாவை பழிச்சுக்கிட்டதுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கூடவே இன்னொரு விஷயமும், நம்மளுக்கே ஒரு விஷயம் ரொம்ப நாளா குழப்பமா இருந்துச்சுல, எதுக்கு இந்தியாவை ட்ரம்ப் இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணணும்? அப்படி ஒண்ணு நம்ம ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல. இப்போ அதுவுமே த கேட் இஸ் அவுட் அப்படிம்பாங்க, ஒரு விஷயத்துல மாட்டியிருக்காரு. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் ட்ரம்போட குடும்பத்துக்கும் பிசினஸ் டீலிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லலங்க, இன்டர்நேஷனல் அமெரிக்கன் ஆர்டிகல்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு. அது போக ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸுக்கு நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட கேட்டாங்க. இந்தியா பண்ண முடியாதரா அப்படின்ட்டாங்க. இதனாலையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸ்ல ஆர்டிகலும் வந்திருக்குது. சோ பேசிக்கா அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனை அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனை கிடையாது. ட்ரம்போட ஈகோவுக்கும் ட்ரம்போட பிசினஸ் பாகிஸ்தான்ல ஓடணுங்கிறதுக்கும் இந்தியாவை பழிச்சுக்கிட்டு இருக்காரு, பொய் சொல்லி பேசிட்டு இருக்காரு. பல வருஷம் பல நாட்டு பிரசிடென்ட்ஸ், பல நாட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஒன்னா கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்பை ட்ரம்ப் செல்ஃபிஷான கோலுக்காக, தன்னோட சுயலாபத்துக்காக, தன்னோட சொந்த குடும்பம் முன்னேறணுங்கிறதுக்காக, தன்னோட சொந்த குடும்பம் பாகிஸ்தான்ல நல்லா பிசினஸ் பண்ணணுங்கிறதுக்காக, தனக்கு ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் வரணுங்கிற செல்ஃபிஷ் மோட்டிவ்காக ரெண்டு நாட்டோட ரிலேஷன்ஷிப்பை முறியடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ், அமெரிக்கால இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அதை பத்தின கிரிட்டிக்ஸ், பிரஸ் எல்லாருமே ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ட்ரம்பே அங்க கதறிட்டு இருக்காரு, என்னடா இப்போ பண்றதுன்னு தெரியாம. நம்மளேல டீடைலா சொல்றேங்க, நம்ம ட்ரம்ப் இவ்வளவு வீக்கா பாத்துக்கவே மாட்டோம். ட்ரம்போட டீமே இதை எப்படியாவது டேமேஜை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில், எஸ்பெஷலி அமெரிக்காவுக்குள்ள ட்ரம்புக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயமும் நீங்க ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல நைட்டு தெரிஞ்சுக்கணும் தூங்க போறதுக்கு முன்னாடி நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனாதான் யூடியூபோட அல்கோரிதம் கரெக்டா உங்ககிட்ட இந்த வீடியோ நீங்க கரெக்டா ஓபன் பண்ண உடனே மதன் இது நான் மதனா உங்க பேரை சொல்லி இங்க பாரு எம்ஜி ஸ்குவாடு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருன்னு அல்கோரிதம் உங்ககிட்ட சொல்லும். இப்போ ஆரம்பிக்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ட்ரம்ப் ஒரு பெரிய போஸ்ட் எழுதியிருக்காரு. ஆனால் அதில் திமிரே இல்லைங்க. ஜென்ரலாக ட்ரம்ப் சொல்லுவார்ல, ஒரு மாதிரி திமிரா எல்லார்கிட்டையும் பேசுவார், திமிரா ட்வீட் பண்ணுவார், அப்படி எதுவுமே இல்லை. ட்ரம்ப் கதி கலங்கி போய் நின்று ஒன்று பேசிட்டு இருக்காரு. பட் அவர் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அவர் கொடுக்கறதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம லாஸ்ட் வீக்கெண்டு ஃபுல்லாக என்ன நடந்துச்சுங்கிற ஒரு லீடப்பை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மர்ஷிமர் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரர். ஓகேவா? இவர் ஒரு ப்ராமினன்ட் யூஎஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எக்ஸ்பர்ட். ஓகேவா? ஸோ இவர் யாருனால அந்த அமெரிக்கா மற்ற நாடுகளோட பல வருஷமா எப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்கிறத ரொம்ப எக்ஸ்பர்ட்டா கிரிட்டிக்கலாவும் ரொம்ப கரெக்டாவுமே பேசக்கூடிய ஒரு நபர். இவர் ட்ரம்ப்புக்கும் சப்போர்ட் பண்ண மொமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இப்போ பழிச்சுக்கிட்டது பழிச்சுக்கிட்டது ஒரு கொலோசல் பிளண்டர் அப்படிங்கிறாரு. கொலோசல்னா மிகப்பெரிய, பிளண்டருங்கிறதும் மிகப்பெரிய. ஸோ ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பேரழிவை ட்ரம்ப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து அவரையே அப்பப்போ சப்போர்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ட்ரம்ப் மேல எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நம்பிக்கையில ட்ரம்ப் he argued it won't work, என்ன நம்பிக்கையில ட்ரம்ப் டாக்ஸ் போட்டா இந்தியா இறங்கி போவாங்கன்னு நினைக்கிறாரு. ட்ரம்ப்புக்கு என்ன ஒன்னு புரியவே மாட்டேங்குதா, இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவையே கிடையாது. அமெரிக்கா விட பெரிய மார்க்கெட் பிரிக்ஸ்.
இன்னைக்கு யூஎஸ் விட பெரிய மார்க்கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புளா இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல வளரக்கூடிய பாப்புலேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து அமெரிக்கா கிடையாது. சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்த மாதிரி நாடுகள் தான். இந்த அறிவு கூட இல்லாம ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இவ்வளவு பெரிய தப்பா பண்ணுவாரா? நம்மளோட ஃப்ரெண்ட் இந்தியா, அவர் சொல்றத சொல்றேன். யாரு? ஜான் சொல்றத சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? இந்தியாவும் அமெரிக்காவும் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்தியா. இன்னைக்கு சைனா வந்து உலகத்துல ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த முடியும்னா அது ஒரு நாடுனால தான் பண்ண முடியும். அது இந்தியா தான். ஏன்னா சைனா கிட்ட இருக்கிற பாப்புலேஷன் அப்படியே இருக்கிறது இந்தியாங்கிற ஒரு நாடு தான். ரெண்டும் அடுத்தடுத்து இருக்குது. ரெண்டுமே ஏசியன் சூப்பர் பவர். ரெண்டு நாட்டிலுமே ஒரு யங்கான பாப்புலேஷன் இருக்காங்க. சைனாவை விட அதிகமான யங்கான பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியா. அந்த யங்கான பாப்புலேஷன் ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மட்டும் இல்லங்க, அடுத்த 50 வருஷத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிற நாடு இது. இன்னைக்கு இருக்கிற யங் பாப்புலேஷன் தான் நாளையோட ஒர்க் ஃபோர்ஸ். கரெக்டா? சோ இன்னைக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சர்லயும் பயங்கரமா வேலை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியால இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் என்ன நினைச்சுக்கிட்டாரு? இந்த மாதிரி நீங்க டாக்ஸை போடுவீங்க, சம்மந்தமே இல்லாம பழிய போடுவீங்க, அவங்க அதை வாங்கிட்டு போயிடுவாங்கன்னா, அவங்க பெரிய தப்பு அவர் பண்ணிட்டாரு. அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, ட்ரம்ப் என்ன எதிர்பார்த்திருக்காருன்னா, இந்தியா மேல இப்படி டாக்ஸ் ஏத்திட்டோம்னா இந்தியா வந்து கை கட்டி வந்து நின்னுட்டு சாமி எங்களுக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, நாங்க உங்க கூட மட்டும் தான் பிசினஸ் பண்ணுவோம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம், எங்களுக்குன்னு இத்தனை வருஷமா கூட நின்னுட்டு இருக்கிற ரஷ்யால இருக்காங்கல்ல, அவங்க கூட கவலை இல்ல, ரஷ்யாவெல்லாம் நாங்க தட்டி விட்டுறோம், எங்களுக்கு எந்த நாடுமே கவலை இல்ல, யூஎஸ் கூட எங்களுக்கு பிசினஸ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டாரு. ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க என்னைக்குமே ஹிஸ்டாரிக்கா எடுத்து பார்க்கறப்ப ரஷ்யா கூட நின்றுருக்காங்க. இன்னைக்கு சைனா கூட அவங்க நிக்கவே இல்லை. ஆனா சைனா கூட நிக்கிறதுக்கு தள்ளி விட்டதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் தான். இது ட்ரம்போட மிகப்பெரிய ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய இன்டர்நேஷனல் பிளண்டர், கொலோசல் பிளண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மெர்ஷிமர் வந்து ரொம்ப ஹார்டா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சிருச்சு. போன வாரமே வர ஆரம்பிச்சிருச்சு. பீட்டர் நவாரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவரு ட்ரம்போட கோர் டீம்ல இருக்கிறவர். அவரு வந்து முட்டு கொடுக்கணும்ல. இப்போ ஒரு தலைவனை வந்து எல்லாரும் சுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னையா ட்ரம்ப், உனக்கு அறிவே இல்லையா? இப்படி பண்ணிட்டு இந்தியா கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்ச உடனே, கிளம்பி போயிட்டாங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து புட்டின், மோடி, ஜி ஜின்பிங், சைனா. சோ இந்தியா, ரஷ்யா, சைனா வந்து ஒண்ணா நிக்கிற மாதிரி ஏகப்பட்ட போட்டோஸ் வருது. அது நம்ம மட்டுமா பாக்குறோம், வேர்ல்டு ஃபுல்லா பாப்பாங்க. சோ இவ்ளோ நாள் வந்து இவ்ளோ ஹாப்பியா இந்த 3 லீடர்ஸ் ஒண்ணா நின்னு, 3 கண்ட்ரீஸ் ஒண்ணா நின்னு யாருமே பார்க்காத ஒரு விஷுவல் இன்னைக்கு உருவாகி இருக்குன்னா, அதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் நம்ம மேல போட்ட டாக்ஸ் தான். சோ இந்த செகண்டரி சாங்ஷன் இருக்குல்ல, ரஷ்யா மேல போர் நடக்குது, சாங்ஷன் போட்டியா, ஓகே, ஒரு லாஜிக் இருக்குது. ரஷ்யா கூட பிசினஸ் பண்றவன் மேல எல்லாம் சாங்ஷன் போடுவேன்னு சொல்லிட்டு இந்தியா மேல போட்டிருக்கல, இது மிகப்பெரிய தப்பு. இத காரணம் வந்து ட்ரம்ப் தான் சொல்லிட்டு சுத்தி எல்லாருமே வந்து இந்த வடிவேலு காமெடியில வர்ற மாதிரி கல்ல விட்டு எல்லாத்தையும் விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவருக்கு சப்போர்ட்டுக்கு அவரோட அல்லகை ஒருத்தவங்க வரணும்ல. சோ இந்த பீட்டர் நவாரோ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரம்போட டாக்ஸிக் கேங்கோட ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து முட்டு கொடுக்கணும்ல, தலைவனை போட்டு எல்லாரும் சுத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. சோ அவர் முட்டு கொடுக்கணும்ல, அவர் முட்டு கொடுக்கறதுக்கு அமெரிக்காக்குள்ள முட்டு கொடுத்தா பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாம இந்தியால இருக்கிற மக்களை வந்து அவர் கிளப்பி விடுறாரு. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, இந்தியால வந்து ஒரு காஸ்ட் வந்து பயங்கரமா இந்த பிசினஸ் பண்ணி காசு பார்த்துட்டு இருக்காங்க. ஆயில ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி சாதாரண இந்திய மக்களோட வேலைகள் போயிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. பட் டெக்னிக்கலி அவர் சொன்ன காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட் வந்து இந்தியால இருக்கக்கூடிய டாப் 50 பணக்காரங்கள்ல இல்ல. அம்பானி, அதானி இல்லங்கறத விடுங்க, இந்தியால இருக்கக்கூடிய டாப் 50 பணக்காரங்கள்லயே அந்த காஸ்ட் கிடையாது. சோ சம்பந்தமே இல்லாம அதை வேற வந்து நடுவுல போட்டு குழப்பி விட்டு போயிட்டாரு. சோ இவங்க ஒரு மாதிரி கண்ட மணிக்கு எல்லாரும் சரியுமே அடி வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தான்ப்பா என்ன? ஏன் இப்படி ட்ரம்ப் வந்து ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கான பதில பார்க்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தலைவனே முன் வந்து கிளாரிஃபை பண்றாரு. அவர் சொன்ன ட்வீட், அவர் இவ்வளவு தன்னடக்கத்தோட நம்ம பேசி பார்த்திருக்கவே மாட்டோம். அதை முதல்ல பார்த்துட்டு ட்ரம்போட திருகுதலாம் என்னன்னு அடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சுற்றி எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கப்போ அவர் வந்து ஒரு லாங் போஸ்ட் போடுறாரு. ஓகேவா? இந்த ட்ரூத் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா வச்சிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்விட்டர் யூஸ் பண்ண மாட்டாரு, அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. எந்த சோஷியல் மீடியானாலும் அவர் ஆட்சியை விட்டு போனவன வெளியே அனுப்பிச்சிடுறாங்கன்ட்டு அவரே சொந்தமாக ஒரு சோஷியல் மீடியா ஆரம்பிச்சிட்டாரு. ஜோக் கிடையாது, உண்மையிலேயே அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சோஷியல் மீடியா பேரு ட்ரூத். அதுல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் இருக்காரு. அவர் போட்டிருக்காரு, வாட் ஃபியூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் we do very little business with India. இந்தியாவோட நம்ம ரொம்ப கம்மியான பிசினஸ் பண்றோம். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஏன் டாக்ஸ் போட்டிருக்கேங்கிறதுக்கு அவர் முட்டு கொடுக்குறாரு. பட் they do tremendous amount of business with us. ஸோ நம்ம வந்து இந்தியா கிட்ட கம்மியாக தான் விற்கிறோம், ஆனா இந்தியா நம்ம கிட்ட நிறைய விற்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், they sell us massive amount of goods, their biggest client, but we sell them very little. அதே தான் மறுபடியும் சொல்லியிருக்காரு. Until now, totally one-sided relationship. இது ஒன் சைடில் அவங்க மட்டும் நம்ம கிட்ட வித்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளோட பொருள் எதையும் வாங்கவே மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப். ஏன் நம்மளால போய் அங்கே விற்க முடியலன்னா நம்மளுக்குலாம் டாக்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அமெரிக்கா பொருட்களை வந்து இந்தியாவில் விற்கிறதுக்கு டாக்ஸ் அதிகமாக வச்சுட்டு இந்தியா பொருட்களை மட்டும் அமெரிக்காவில் நல்லா வித்துக்கிட்டு டாலரை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க, ரூபாய் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்சோ இந்தியா பைஸ் மோஸ்ட் ஆஃப்
இட்ஸ் ஆயில் அண்ட் மிலிட்ரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா. இந்தியா வந்து நீங்க வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறது மட்டும் இல்ல, டிஃபென்ஸையும் ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ அது உண்மை இல்ல, நம்ம நிறைய கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். ஆனா அப்படியே ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஏன் வாங்குறோம்னு ட்ரம்ப் இந்த அமெரிக்கால இருக்கிற யாராவது ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்றவங்க நான் சொல்றேன், வரலாற்றுல இந்தியா முன்னேறதுக்கு ஒவ்வொரு நாளும் முட்டுக்கட்டையை போட்டு இந்தியா அணுவாயுதம் வரக்கூடாது, இந்தியா கிட்ட வந்து அணுசக்தி இருந்துடக்கூடாது, இந்தியா முன்னேறிடக்கூடாது, இந்தியா வந்து சுதந்திரமா டிசிஷன் எடுத்துடக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் முட்டு போட்டது அமெரிக்கா வரலாற்றுல. நீங்க கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாருங்க, ஹிஸ்டரியை திருப்பி பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம கூட நின்று இல்ல இந்தியா இதை பண்ணணும், இந்தியாவுக்கு வந்து தெரியும், இந்தியாவுக்கு அவங்களோட சுதந்திரத்தை கொடுங்க, இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் வச்சிருக்காங்க, அவங்களை ஏன் மட்டம் தட்டுறீங்க, நம்ம கூட நின்னது ரஷ்யா. ஓகேவா? ஏன் இந்தியா ரஷ்யாவை நம்புதுன்னா, ரஷ்யா இன்னைக்கு இல்ல, ரஷ்யா நம்ம கூட சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் இருந்தா இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்குங்கிறது வரலாற்று ஃபேக்ட். ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். எனவே அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து டிஃபென்ஸ் வாங்குறாங்க, ஆமா வாங்க தான் செய்வோம். அப்புறம் ஆயில் வாங்குறாங்க, ஆமா வாங்குவோம். அது வந்து வேற வழி இல்ல, நம்ம வாங்கலன்னு சொன்னப்ப அந்த ஆஃபர் எடுத்துக்கணும்ல. அதுக்கு அவரே சொல்றாரு, they have now offered to cut their tariffs to nothing. சோ அமெரிக்க பொருட்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து அவங்க பயங்கரமா கம்மியாக்கிட்டாங்க, டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மியாக்கிட்டு அமெரிக்க பொருட்களை வந்து நீங்க டைரக்டா இந்தியால வந்து ஆல்மோஸ்ட் டைரக்டாவே வித்தரலாம், இங்க இருக்கிற விவசாயிங்க பாதிச்சா கூட பரவாயில்ல நம்ம வித்தரலாம் நம்ம சொன்னோமா, நம்ம அதை சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. நடந்துச்சுன்னா அடுத்த எலெக்ஷன்ல யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் தோத்துருவாங்க. இவரு இல்ல, பிரைம் மினிஸ்டர் மோடி இல்ல, நாளைக்கு ராகுல் காந்தி வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் இருந்தாலும் சரி, லைக் ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், எந்த பிரைம் மினிஸ்டர், நேரு, இந்திரா காந்தி யார் இருந்தாலும் விவசாயிகளுக்கு அகைன்ஸ்டா ஒன்னு பண்ணிட்டாங்கன்னா இங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கவே முடியாது. அது ஒரு சூசைட் மாதிரி. எந்த பிரைம் மினிஸ்டரும் லாஜிக்கலா யோசிக்கிறவங்களே பண்ண மாட்டாங்க. ஆனா ட்ரம்ப் போற போக்குல அடிச்சு விட்டுறாரு. சோ அவங்க வந்து ஜீரோக்கு வந்து கொண்டு வர வச்சுட்டாங்க, நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் சொல்றாரு they should have done so. ஆனா இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் நான் சில ஃபேக்ட் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட காமிக்கிறேன். எப்பவுமே அவர் ஒன்று சொல்லுவார், தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படின்னு. திமுறா அப்படி. ஆனா இங்கெல்லாம் ஒரு பதிலும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்கப்பா, நான் செஞ்சது கரெக்ட் தானப்பா. அவங்க மக்கள் கிட்ட வந்து ட்ரம்ப் கதறிட்டு இருக்காரு. ஏன் அவர் கதறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் மேல அக்யூசேஷன்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. நான் வந்து நியூயார்க் டைம்ஸ்ல வந்து ஒரு ஆர்டிகல்ல இருந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் நடுவில் ஒரு ஃபோன் கால் ஏற்பட்டிருக்குது, ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம், இந்தியா பாகிஸ்தான் போருக்கு அப்புறம். அந்த ஃபோன் கால் அப்ப வந்து இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லி இருக்குது, நீங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கிற பிரச்சனையில எந்த ரோலும் பிளே பண்ணல, உங்களால இந்த போர் நிறுத்தப்படவில்லை அப்படிங்கறத வந்து இந்தியா ரொம்ப கிளியரா கிளாரிஃபை பண்ணிருக்குது ட்ரம்ப் கிட்ட. ஆனா ட்ரம்ப் இது ஃபர்ஸ்ட் அஃபண்டான விஷயம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் மறுபடியும் சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் வந்து என்னை நோபல் பீஸ் பிரைஸுக்கு நாமினேட் பண்றாங்க, நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இந்தியா கிட்ட கேட்டிருக்காரு. இதை நான் கிரியேட் பண்ணலங்க, இது நியூயார்க் டைம்ஸ்ல வந்திருக்கிறது, அமெரிக்க பத்திரிகை. ஓகேவா? உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து வந்திருக்கிற ஒரு பத்திரிகை. டீடைல் உங்ககிட்ட சொல்றேன். ட்ரம்ப் வந்து டைரக்டா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட என்னைய நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாமினேட் பண்ணுங்கன்னு கேட்டாராம். இந்தியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பண்ணோம்னா அப்ப நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை முடிச்சு வச்சது இவர் தானே, மறுபடியும் ஆயிடும். இல்ல பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சோ அவர் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட ஒரே பிரைஸ் நோபல் பீஸ் பிரைஸ், அதை கிடைக்க விடாம ரெண்டாவது ஸ்டெப், ஃபர்ஸ்ட் போன்லயே நீ எதுவும் பண்ணல அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது பேசுறப்போ நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாமினேட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த போரை நீ நிறுத்தி வைக்கல, இது இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி நிறுத்தினது, எங்களுக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்றதுக்கு இன்னொரு பெரிய ஆள் இல்ல, நாங்களே பெரிய ஆள் தான் அப்படின்னு இந்தியா சொல்லிடுச்சு. மூணாவது, ஒயிட் ஹவுஸுக்கு ட்ரம்ப் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இன்வைட் பண்ணிருக்காரு, அதுக்கும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கனடால இருந்து டைரக்டா இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அப்பதான் பாகிஸ்தான்ல இருந்து ஆர்மி சீஃப் வந்து ட்ரம்போட ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒரு போட்டோ எல்லாம் போட்டிருந்தாரு. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வரமாட்டேன், அந்த போட்டோ ஷூட்டுக்கும் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. சோ ட்ரம்ப் இந்த 3 இடத்துல அஃபண்ட் ஆனதுனால தான் இந்தியா மேல கண்டமானிக்கு டாக்ஸ் போடுறாரு. ட்ரம்ப் சொல்றபடியே வந்தாலும் இந்தியா தான் டாக்ஸை கம்மியாக்குது உன் மேலன்னு சொல்லியாச்சுல, அப்ப நீ எங்க மேல டாக்ஸ் போடக்கூடாதுல. அதையும் மீறி டாக்ஸ் போட்டது காரணம் ட்ரம்போட ஈகோ மட்டுமேனு நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது. அது போக இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்ல எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது, ட்ரம்போட ஃபேமிலி வந்து ஒரு கிரிப்டோ கம்பெனில 60% ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. ஓகேவா? ட்ரம்போட குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த 60% அவங்க ஹோல்டு பண்ற கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி வந்து பாகிஸ்தான்ல பயங்கரமா காசு பார்க்கிறதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் கூட ஒரு டீல் பேசிட்டு இருக்காங்க. தே வாண்ட் டு காஸ் யூ அப் டு பாகிஸ்தான். ட்ரம்போட குடும்பம், அமெரிக்கா கிடையாது, ட்ரம்போட குடும்பம் வந்து பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல காசு பார்க்கிறதுக்காக இந்தியாவை பழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஒப்பீனியனும் சுத்த ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நியூயார்க் டைம்ஸ்ல வந்தது ஃபேக்டா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரம்ப் கிரிப்டோ பாகிஸ்தான், ட்ரம்ப்புக்கு உண்மையிலே அப்படி ஒரு கம்பெனி இருக்குது, 60% ஹோல்டு பண்றாங்க. அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் டைரக்ட் டை அப் இருக்குதுன்னு தெரியல, ஆனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. ப்ராபபிளி இன்னும் ஒரு வாரத்துல அதுவுமே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இப்படி ரூமரா வந்துச்சுன்னா இது நியூஸா அடுத்து ஒரு வாரத்துல வரும்னு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனையா கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை, ட்ரம்ப்போட ஈகோவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை. ட்ரம்ப்பை நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாமினேட் பண்ணலங்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற திருப்பூரில் வேலை பார்க்குற மக்கள்ல இருந்து, சூரத்தில் வேலை பார்க்குற மக்கள்ல இருந்து, பொதுமக்கள் இத்தனை பேரை பழிச்சு நான் வந்து அத்தனை பேர் வேலையும் பிடுங்க வேணே நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாமினேட் பண்ணுங்கன்னு ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணான்னா அந்த ஆள் சரி கிடையாது. அது அமெரிக்கன் பிரசிடென்ட்டாகவே இருந்தாலும். இப்போதைக்கு அமெரிக்கன் மீடியாவிலேருந்து வந்த சோர்சஸ் படியே அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு பண்ணுறது 100% தப்பு. அது அவங்க நாட்டு மக்களே, அவங்க நாட்டு கிரிட்டிக்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உலகத்தில் இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஐஃபோன் வந்துடும். அந்த ஐஃபோன் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐஃபோன் இந்தியாவில் இன்னைக்கு செஞ்ச அமெரிக்காவுக்கே ஐஃபோன் இந்தியாவிலேருந்து தான் போக போகுது. அதை பற்றி அமெரிக்காவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டால் அது கீழே போய் கமெண்ட்ஸை போய் பார்க்கணும். அவ்வளோ ரேசிஸ்டாக இருக்குது. அந்த ஃபோன் வந்து நாருமா, அந்த ஃபோன் க்ளீனாக இருக்குமா, இந்தியாவை அவ்வளோ இந்த ட்ரம்ப்போட மைண்ட் செட்லேருந்து பார்த்து இவ்வளவு நெகட்டிவாக ஒரு நாட்டை, இவ்வளோ ரேசிஸ்டாக போய் உலகத்திலே முன்னேறிய நாடு, பெரிய டெமோக்ரஸி, என்ன இன்னும் இவ்வளோ ரேசிஸ்டாக என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு தான் இருக்குது. கோவமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ இவங்க எந்த விதத்துலையும் முன்னேறலன்னு மட்டும் தெரியுது. அவங்க நாட்டு பிரசிடென்ட்டே எப்படி இருக்கிறப்போ அவங்க நாட்டு மக்கள் கிட்டேருந்து எப்படி பெட்டராக எதிர்பார்க்க முடியும்? அகைன் நாட் ஆல், பட் டெஃபினெட்லி தெர் ஆர் சோ மெனி ஹூ ஆர் லைக் திஸ். அமெரிக்காவிலேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் நினச்சாதான் எனக்கு வந்து எப்படி அது கூட இப்போ புட் அப் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் யூஎஸில் படிச்சுட்டு இருந்த டயத்தில் ட்ரம்ப் எலெக்ட் ஆக போறாருன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. லைக் அப்போ தான் அவர் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எலெக்ஷனில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற சில பேரெல்லாம் சொல்லுவாங்க ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டு நான் ஊரை விட்டே போயிடுவேன். அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே ஒரு பைஃபர்கேட்டிங் ஒப்பீனியன், ஆப்போசிட்டாலாம் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். வாட்எவர். இதை அமெரிக்காவிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற நிறைய தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு சொல்லிக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ கைஸ் புட் அப் வித் ரேசிசம் எவ்ரிடே. கண்டிப்பாக அங்கே இல்லைன்னா இருக்குது. கமெண்ட் செக்ஷனை பார்த்தாலே தெரியுது. ஐ டோன்ட் நோ, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்டீல் அண்ட் எனர்ஜி, நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் மங்கல அந்த மாதிரி இருக்குது. ரெஸ்பெக்ட் ஃபார் தட். பரவாயில்ல, அங்கே இருங்க, இன்னும் முன்னேறிட்டே இருங்க. இவங்களுக்குலாம் ஒரே பதில் அதுதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இதை நிறைய இந்திய அமெரிக்கன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் வாட் இட் இஸ் and we all should be aware of it. All that being said and done, கடைசியில் நான் உங்ககிட்ட கேட்குறது, இதுக்கு என்ன பதில் வரும்னு தெரிஞ்சாலும் நான் இன்னொரு கேள்வியை கேட்கணுங்கிறதுனால ஒப்பீனியனுக்காக கேட்குறேன். ட்ரம்ப் இவ்வளோ பண்ணாலும் இந்தியா வந்து ட்ரம்ப் மேலே பிரச்சனை இருக்கே தவிர அமெரிக்கா மேலே பிரச்சனை இல்லை. அதனால யூஎஸ் சொல்கிறத கேட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஆர் இந்தியா இப்போ வந்து பிரிக்ஸ் சைடு எடுத்திருக்குல்ல, அது சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யூஎஸ் சொல்கிறத கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டீம் யூஎஸ்ஏ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பிரிக்ஸ் சைடு போகிறதான் கரெக்ட்னு நினச்சிங்கன்னா டீம் பிரிக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Take care. Bye. Cheers. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a very fit profile. நீங்கள் ஈஸியாக என்ன ஃபாலோ பண்ண முடியும். Love you all. Take care. Bye. Cheers MGs.